உங்க வெற்றியும் தோல்வியும் உங்க வாயில இருக்கு. இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்க பேச்சை மாத்தணும், உங்க ஸ்டைல மாத்தணும், உங்க பாரம்பரியத்தை மாத்தணும், உங்க வழக்க பழக்கமாய் சொல்லி வந்த காரியத்தை மாத்தணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 முதல் வாசியுங்கள். அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கு. கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும், வாயிலேயே நம்ம வாழ்க்கையே நாசமாக்குறதுக்கும் நாவால முடியும், வாழ வைக்கிறதுக்கும் நாவால முடியும், சுகத்தை கொண்டு வரத்துக்கும் நாவால முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நாவால முடியும், அற்புதங்களை தடுப்பதற்கும் நாவால முடியும். இந்த நாக்குக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. பிரசங்கம்னா என்ன? தேவ வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது நீ கட்டப்படுகிறாய். தேவ வார்த்தை உனக்குள்ளே வரும்போது நீ வந்த வண்ணம் இருப்பதில்லை, உன்னை இது மாற்றி புதுப்பிக்குது. கடவுளுடைய வார்த்தையோடு கூட மனுஷனுடைய வார்த்தையும் சத்தமும் அதில் சேர்த்து கொள்ளுது. நல் வார்த்தைகள் உனக்கு புஷ்டிய, உனக்கு ஔஷதமா, உனக்கு மருந்தா, அது உனக்கு உள்ளே புகுது. அது ஜீவ வார்த்தை, தேவ வார்த்தை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை வரும்போது அது உன்னை தட்டி எழுப்புது, அது உனக்கு அற்புதங்களை செய்யுது. கர்த்தர் தமது வார்த்தையில கவனமா இருக்காரு, அந்த வார்த்தையின்படி உனக்கு செய்யறாரு. எஸ் அப்படின்னு சொல்றாரு, அது அப்படியே நடந்துடுது. அதனால உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை குறித்து ஒரு சீர்திருத்தம் தேவை, ஒரு மறுரூபம் தேவை, ஒரு மாற்றம் தேவை.